கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த புதிய மாதத்திற்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். சென்ற மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை சுகத்தோடும் பலத்தோடும் பாதுகாத்தபடியால் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் தந்த வாக்கு தத்தம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 66வது அதிகாரம் 13வது வசனம். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். ஆம், நம்மை தேற்றுகிற தேற்றவாளன் நம்மோடு கூட இருக்கிறபடினால் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு தாய் தேற்றுவது போல நம்மை ஒவ்வொரு நாளும் கர்த்தர் ஆற்றி தேற்றி அரவணைத்து வருகிற அவருடைய மட்டில்லாத கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். தாய்க்கு தாயாய், தகப்பனுக்கு தகப்பனாய் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்ம ஏந்தி சுமந்து தப்புவித்து வரும் அவருடைய அற்புதமான செயலுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். இம்மட்டும் காத்த தேவன் இனிமேலும் அவர் காக்க வல்லவராய் இருக்கிறபடியால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆறுதல் தருகிற தேவன், சமாதானம் தருகிற தேவன், நம்மோடு கூட இருந்து அவர் வழி நடத்துகிற கர்த்தராய் இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறேன். எல்லா தீமைக்கும் அவர் நம்மை விலக்கி இந்த புதிய மாதத்துல கர்த்தர் நம் மூலமாய் செய்ய நினைத்த ஒவ்வொரு அற்புதமான செயல்களையும் செய்து முடிக்கும்படியாய் நம்மையே தாழ்த்தி ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். மாப்பிசையின் தொட்டி முதலாய் ஆசீர்வதிக்கிற தேவன் இந்த புதிய மாதத்திலும் நம்முடைய தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்தித்து நம்மை ஆசீர்வதிப்பார் என்ற விசுவாசத்தோடு காத்திருப்போம். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இயேசு நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை வழி நடத்துவார், நம்மை பாதுகாப்பார். ஏந்தி சுமந்து தப்புவிப்பேன் என்று சொன்ன தேவ கரத்திலே நம்ம ஒப்பு கொடுப்போம். ஜெபிப்போமா? ஜெபிக்கிறதா நல்ல இயேசுவே, இந்த புதிய மாதத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. ஒரு தாய் தேற்றுவது போல எங்களை தேற்றுகிற தேற்றவாளன் எங்களோடு கூட இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். உடைய கரத்துல எங்கள் ஒவ்வொருவரையும் பூரணமாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்யும், வழி நடத்தும். தூரத்திலும் இருக்கிற பிள்ளைகளை நினைக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளும். ஒவ்வொருவருக்கு வேண்டிய கிருபைகளை கர்த்தர் கட்டளையிடுவீராக. கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். பாதுகாக்கும் கரத்துல வெறுமையாக்குகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென்.